குட் மார்னிங். 9வது கேள்வி மேலோட்டமா சொல்லி விட்டுறான் என்ன மாதிரி செய்யறதுன்னு சொல்லி. அதுல H2SO3 மழை நீர்ல இருக்கிற SO2 அளவை கணிச்சிருக்காங்க, கணிக்கலாம்னு சொன்னாங்க. சரியா? அடுத்த கேள்வி, அந்த மழை நீர்ல இருக்கிற SO2ஓட KiO3 தாக்க முடிய செய்யணும்னு சொல்லி இருக்கு. இதுல பொதுவாக KiO3 வந்து தாழ்த்தப்படுக I2 தாழ்த்தப்படும். ஆனால் இங்க வந்து என்னவாக தாழ்த்தப்படும் கேட்டிருக்கு. அந்த தாழ்த்தப்படுற அந்த விளைவுல I2 இந்த மூல் என்னன்னு சொல்லி ஒட்சியேட் என்னன்னு கேட்டிருக்கு. KiO3 திணிவு தரப்பட்டிருக்கால நாங்கள் KiO3 மூலை காணலாம். நான் நினைக்கிறேன் அது இந்த முதலாவது பகுதி நான் செய்து விட்டுட்டேன் நினைக்கிறேன். PPM அதெல்லாம் சொல்லிட்டு நினைக்கிறேன். அப்படி செய்யல என்றால் எனக்கு ஒரு செட் பண்ணி கொடுங்க, நான் அந்த கேள்வியை செய்யறதுக்கு. அதுக்கு பெருமானம் எல்லாம் சொன்ன ஞாபகமா கிடக்கு. இல்லையா? விளங்கப்படுத்த இல்லையா? தனுஷ், அதுல 9வதுல அந்த ப்ரொசீஜர் 1க்கும் 2க்கும் படி எடுத்துட்டேன் நான். ஓகே, எக்ஸாம் தேதா எத்தனை வந்த? சரி, ஓகே. நிஷாந்த், சரி கவனிங்க. 9வது A பகுதி பாருங்க, நான் செய்கிறேன். இதுல முதலாவது ப்ரொசீஜர், வழியில் அமிலமலைக்கு பல வாயுக்கள் பங்களிப்பு செய்கின்றன சொல்லி. வழியில அமிலமலைக்கு பங்களிப்பு செய்கிற வாயுக்களை பற்றி போன வகுப்பு கதைச்சிருந்தார். அதுல SO2 ஒன்று. SO2 மலையில உள்ள நீர்ல கரைஞ்சு H2SO3 தரும். SO2 இருந்தான்னு H2SO3 இருந்தான்னு நடத்தி ஒன்றுதான். +4 ஒட்சியேட் நிலையில ரெண்டும் இருக்கு. குறித்த பிரதேசத்தில் வழி காணப்படும் SO2 ஆனது பெரும் பங்கினை வகிக்கின்றது என்று சொல்லி, இப்பிரதேச மக்களின் நன்மை கருதி அப்பிரதேச வழி பகுக்கப்பட்டு அதில் உள்ள SO2 சரிவை துணிவதற்கு பின்வரும் செயல்முறைகள் மேற்கொள்ளப்பட்டது. செயல்முறை ஒன்று, செயல்முறை ஒன்று, 100 சென்டிமீட்டர் கனம் மழை நீர் சேகரிக்கப்படுது. 100 சென்டிமீட்டர் கனம் மழை நீர் சேகரிக்கப்படுது. அப்ப மழை நீர்ல வளிமண்டலத்தில் இருக்கிற SO2 கரைஞ்சி H2SO3 இருக்கு. இதுக்குள்ள H2SO3 இருக்கு. அதுல இருந்து ஒரு 25 சென்டிமீட்டர் கனம் வேறாக்கப்படுது. 25 சென்டிமீட்டர் கனம் வேறாக்கப்படுது. அப்ப நாங்கள் எடுத்ததுல 4ல் ஒரு பங்கு இங்கே இருக்கு. அது வந்து KMNO4 நியமிக்கப்படுது. அது சரிவு இப்ப எங்களுக்கு தெரியாது. தேவைப்பட்ட கனவளவு தந்திருக்கணும் 20 சென்டிமீட்டர். இதெல்லாம் தரவு. இதெல்லாம் தரவுகளை தெளிவாக விளங்கிக் கொள்ளப்படும். பிறகு என்ன சொல்லி நம்ம சொன்னால், ஒரு குழாய் கிணற்று நீர் மாதிரி எடுக்கலாம். ஒரு குழாய் கிணறுல இருந்து நீர் மாதிரி எடுக்கலாம். அதுல இருக்கிற
Fe2+ இந்த திணிவு சரியா, குழாய் கிணறுல இருக்கிற Fe2+ இந்த திணிவு 0.056 கிராம் என்று சொல்லப்பட்டிருக்கு. Fe2+ எடுக்கப்பட்டு நீர் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்ட போது 100 சென்டிமீட்டர் கனத்தில் 0.056 கிராம் Fe2+ இருப்பது அறியப்பட்டது. அப்ப 100 சென்டிமீட்டர் கனம் கரைசல்ல 100 சென்டிமீட்டர் கன கரைசல்ல Fe2+ இந்த துணிவு 0.056 கிராம். இதுல இருந்து ஒரு 25 சென்டிமீட்டர் கனம் வேறாக்கப்படுது. 25 சென்டிமீட்டர் கனம் வேறாக்கப்படுது. அப்ப இதுல மூலின் 4 பங்கு மூல Fe2+ இங்க இருக்கு. அது இந்த KMnO4 தாக்க முடியாது மதிக்கப்படுது. KMnO4 இந்த சந்தர்ப்பத்தில் தேவைப்பட்ட KMnO4 கனவளவு 10 சென்டிமீட்டர் கனம் என்று தரப்பட்டது. சரிதானே, இவ்வளவுக்கும் இந்த மழை நீர் அது கதை இல்லை. இங்க ஒரு Fe2+க்கும் KMnO4க்குமான தாக்கம் கருத்துல கொள்ளப்படுது. Fe2+ இந்த துணிவு தெரியும் என்பதால ഇതിന്റെ மூல் காணலாம். ഇതിന്റെ மூளையும் KMnO4க்குமான தாக்கத்தின் பீசமானத்தையும் பயன்படுத்தி KMnO4 மூல் காணலாம். அதுல இருந்து நாங்கள் சரிவை காணலாம். சரிதானே, ஓகே. அப்ப போன வகுப்பு விளங்காட்டாலும் ஒருக்கா கவனிச்சு கொடுப்போம். இங்க வந்து ஆரம்பத்தில் எடுக்கப்பட்ட Fe2+ மூல் துணிவின் கீழ் மூலர் துணிவு. அப்ப இதுக்குள்ள 100 சென்டிமீட்டர் கன கரைசலுக்குள்ள இருக்க Fe2+ மூல நான் கணிக்கிறேன் 0.056 கிராமின் கீழ் 56 கிராம் மூல் -1. எல்லாருக்கும் இந்த விட கட்டாயம் வந்திருக்க. ஒரு பதார்த்தத்தின் துணிவு தரப்பட்டால் அதன் மூல நாங்கள் முதல் காணவும். இதுக்கும் கேள்விக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. துணிவு தெரிஞ்சா மூல் காண்பது நீங்கள் ஏற்கனவே கால்குலேஷன் தரவுகள் பார்த்தோம். சரி, ஓகே. சுருக்கல்களை கவனிச்சு கொண்டு வாங்க. இந்த அந்த பிள்ளைகள் வேற வாய்ப்பு. இதுல இருந்து உங்களுக்கு மூல் வந்து 1/10 மூல் இருக்குது. 100 சென்டிமீட்டர் கனம் கரைசல்ல இருக்கிற Fe2+ இந்த மூல் 1/10 மூல் என்றால் நாங்கள் 25 சென்டிமீட்டர் கனம் எடுக்கிறோம். இங்கே இருக்கிற Fe2+ இந்த மூல வளம், இதுல இருக்கிற Fe2+ இந்த மூலம் 100க்குள்ள 1/10 மூல் இருக்கும். 25 அதுல 4 ஒரு பங்கு இருக்கும். அந்த 4 ஒரு பங்கு எவ்வளவு வந்து வருதுன்னா 0.025 0.25 தசங்கள்ல கவனம் பிழைக்கும். சரியா, ஒவ்வொரு விடையும் வருதோண்டு செக் பண்ணி கொடுப்போம். இதுக்கும் கேள்விக்கும் பெரிய தொடர்பு இல்லை. இது சாதாரணமாக நாங்கள் கணிக்கிற ஒரு விஷயம். 100க்குள்ள இருக்கிற மூல் தெரிஞ்சா 25க்கு இருக்கிற மூல் தெரியும். இந்த Fe2+ தான் இந்த KMnO4 தாக்கம். ஆகவே KMnO4க்கும் Fe2+க்கும் தாக்கத்தை நீங்கள் சமப்படுத்துவீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சமப்படுத்த தெரியும். அமில ஊடகத்துல Fe2+க்கும் KMnO4க்குமான தாக்கத்துல ஈசமானம் 1:5 இருக்கும். இது ஒரு Fe2+ Fe3+ ஆக ஒட்சியப்பட ஒரு இலத்திரன் இழக்கும். KMnO4 அமில ஊடகத்துல +7ல இருந்து +2க்கு தாழ்த்தப்படும் 5 இலத்திரன் இழக்கும். அப்ப இவர் 5 பேர் வந்தால்தான் சாத்தியப்படும். அல்லது நீங்கள் சமப்படுத்தினீங்க என்றால் அது பீசமான. உங்களுக்கு இப்ப என்ன தெரியும்? 25 சென்டிமீட்டர் கனம் கரைசலுக்கு Fe2+ இந்த மூல் தெரியும். 0.25 அப்ப பீசமானம் 5க்கு 1, பீசமானம் 5க்கு 1, பீசமான விகிதம் மூலத்துக்கு சமன். ஆகவே ഇതിന്റെ 5ல் ஒரு பங்கு KMnO4 மூலா இருக்கும். 0.05 விளங்குதா? KMnO4 மூல காண்டம் 0.05 எங்களுக்கு இந்த KMnO4 செறிவு வேணுமேனா முதலாவது பரிசோதனையில KMnO4 செறிவு தேவைப்படுது. ஆகவே இதுல இருந்து நாங்கள் என்ன செய்யறோம் சொன்னால் KMnO4 செறிவை காண்கிறோம். KMnO4 செறிவு மூலின்கள் கனவளவு மூல் 0.05 கனவளவு 25 சென்டிமீட்டர் கனத்துக்கு 10 சென்டிமீட்டர் கனந்தாக்கு. அப்ப KMnO4 மூல் 0.05 கனவளவு
10 திரவத்தின் சேமூட்டு தேவைப்பட்ட கனவுலதான் இந்த 10ல இருக்கிற KMnO4 எல்லாம் கணிச்சிருக்கு. ஆகவே உங்களுக்கு இந்த 10 போட்டு அலகுகளை கட்டாயம் போட்டுக் கொள்ளுங்க. 0.005 மூல் டெசிமீட்டர் மைனஸ் 3. அப்ப இரண்டாவது ப்ரொசீஜர்ல இருந்து முதலாவதாக பயன்படுத்தப்பட்ட KMnO4 செறிவு வந்து துணியப்பட்டிருக்கு. இப்ப உங்களுக்கு KMnO4 செறிவு தெரியும். அப்ப செய்முறை ஒன்றில KMnO4 கனவளவு பரிசோதனையில அளவிடப்பட்டிருக்கு. செறிவு கணிச்சிட்டம். ஆகவே KMnO4 மூல காட்டலாம். அப்ப KMnO4க்கும் H2SO3க்குமான பீசமானதுல இருந்து 25 சென்டிமீட்டர் கனத்துக்குள்ள இருக்கிற H2SO3 மூல் வந்து காணப்படலாம். அப்ப அடுத்ததாக நாங்கள் பார்க்க வேண்டிய தாக்கம் H2SO3க்கும் KMnO4க்குமான தாக்கம். அங்க இது +4ல இருந்து +6க்கு ஒட்சியேற்றப்படும். அப்ப 2 இலத்திரன் இழக்கும். இது +7ல இருந்து +2க்கு தாழ்த்தப்படும். 5 இலத்திரன் ஏற்கும். ஆகவே இவர் 10 இலத்திரன் இழந்து இவரும் 10 இலத்திரன் ஈட்டால் தாக்கம் சாத்தியப்படும். H2SO3க்கும் KMnO4க்கும் தாக்கம் சமப்படுத்த தெரியும். இதுல நீங்கள் SO2 என்று எழுதுறது அவ்வளவு பொருத்தப்பாடு. இது மழை நீர். அப்ப நீர்ல கரைஞ்சால் H2SO3 தான் இருக்கும். இப்ப உங்களுக்கு 25 சென்டிமீட்டர் கரம் மழை நீருக்கு இந்த H2SO3 தாக்கின KMnO4 கனவளவு தெரியும். அந்த KMnO4 செறிவு பரிசோதனை 2ல இருந்து அறிஞ்சிருக்கு. ஆகவே இந்த KMnO4 மூல காணலாம் 0.005 தர 20 தர 10 சேமூட்டு செறிவு தர கனவளவு. சரியான அலகுகளை நீங்க போட்டுக்கொள்ளுங்க. 20 தர 10 சேமூட்டு. இதை நாங்கள் சுருக்கும் போது 0.1 தர 10 மூல் என்று வருது. 0.1 தர 10 மூல் என்று இது 25 சென்டிமீட்டர் கனம் மழை நீர்ல உள்ள H2SO3 KMnO4 மூல். KMnO4க்கும் H2SO3க்கும் மீசமானம் 2க்கு 5 என்பதால இதை 2ஆல பிரிச்சு 5ஆல பிரிக்கிறீங்கன்னு சொன்னால் H2SO3 மூல் வரும். ஆக H2SO3 மூல் வந்து 0.25 தர 10 மூல் என அமையும். ஈசமான தொடர்புகளை தான் நான் பாவிச்சு கொண்டு போறேன். சரியா? கேள்விய உருட்டி என்ன சொல்லலாம். அடிப்படையில கெமிஸ்ட்ரியோடு விலக இல்லாதாங்க. அவ 0.25 தர 10 மூல் இதுகளுக்கு தவறுகள் வரும். இந்த பீசமான தொடர்புகளை அப்ளை பண்ண அதெல்லாம் செக் பண்ணி கொண்டு பார்க்கணும். அதெல்லாம் விடாமலைக்கணும். இப்ப எங்களை என்ன கேட்டிருக்குது? முதலாவது கேள்வி கேட்கப்பட்டிருக்குது என்னன்னு சொன்னால் செயல்முறை ஒன்றில் முடிவு புள்ளி எவ்வாறு அறியப்படும் என்று H2SO3 KMnO4 நியமிக்கப்படுது. அப்ப ஆரம்பத்துல கரைசல் நிறமற்றதாக இருக்குமே. H2SO3க்கு நிறம் இல்லை. KMnO4 ஊதா நிறம். அப்ப முடிவு புள்ளிதான் இந்த ஊதா நிறம் அல்லது மென்சிவப்பு நிறம் தோன்றும். அடுத்த கேள்வி என்ன கேட்டிருக்கு? செய்முறை 1, 2 நடைபெறும் தாக்கங்களின் அரையன் தாக்க சமன்பாடு தருகிறது. அப்ப அரையன் சமன்பாடுகள் எழுதுவதன் மூலம் இந்த 2 தாக்கமும் சமப்படுத்தப்பட வேண்டும். உங்களுக்கு அது ஏற்கனவே பரிச்சயமானது என்பதால நான் தாக்கத்தின் பீசமானத்தை மட்டும் கருத்துல கொண்டிருக்கேன். அரையன் சமன்பாடு எழுதி நீங்கள் தாக்கம் சமப்படுத்த வேண்டும். பயன்படுத்திய KMnO4 கரைசலின் செறிவை மூல் டெசிமீட்டர் -3 காட்டு. அப்ப இந்த கேள்விக்கு கூட எடுத்திருக்கோம். மூன்றாவது கேள்வி கூட 0.005 மூல் டெசிமீட்டர் -3. 1 டெசிமீட்டர் கன மழை நீரில் 50 கிராம் வளி கரைந்திருப்பின் 1 டெசிமீட்டர் கன மழை நீர் என்பது 1000 சென்டிமீட்டர் கனம். 1000 சென்டிமீட்டர் கன மழை நீர்ல 50 கிராம் வளி இருக்காம். 50 கிராம் வளி இருக்கா. ஆனா நாங்கள் எவ்வளவு எடுத்துனாங்க? 100 சென்டிமீட்டர் கனம். ஆகவே 100 சென்டிமீட்டர் கனம் மழை நீர்ல இருக்கிற வளின்ற திணிவு 5 கிராம். மாம்பழ கணக்கு மாதிரி பாக்குறாங்க. 1000க்கு 50 100க்கு 5. சரி, அப்ப வளின்ற மொத்த திணிவு நாங்கள் பரிசோதனைக்கு உட்படுத்தின வளின்ற மொத்த திணிவு 5 கிராம். சரி, நாங்கள் பரிசோதனைக்கு உட்படுத்தின வளின்ற மொத்த திணிவு 5 கிராம். கதையை பாருங்க. 1 டெசிமீட்டர் கன மழை நீரில் 50 கிராம் வளி கரைந்திருப்பின்
இப்பிரதேச வழியில் உள்ள SO2வின் செறிவை மில்லிகிராம் கிராம் -1 கணிக்க சொல்லி இப்ப உங்களுக்கு 25 சென்டிமீட்டர் கனத்தில் இருக்கிற H2SO3 மூல் தெரியும். அப்ப நீங்கள் பரிசோதனைக்கு உட்படுத்தினது எவ்வளவு 100 சென்டிமீட்டர் கனம். ஆகவே இந்த 4 மடங்கு மூல் H2SO3 இருக்குங்க 100 சென்டிமீட்டர் கனத்துல. 100 சென்டிமீட்டர் கனம் மழை நீர்ல இதுண்ட 4 மடங்கு H2SO3 இருக்கு. அப்ப H2SO3 மூல் H2SO3 மூல் 0.25 என்பது 25 சென்டிமீட்டர் கணக்கு. ஆகவே நீங்கள் பரிசோதனைக்கு உட்படுத்தின 100 சென்டிமீட்டர் கனம் மழை நீரில் கரைந்துள்ள H2SO3 மூல் 4 மடங்காக இருக்கு. 0.25 അതിന്റെ 4 മടങ്ങ്. അപ്പൊ 4 മടങ്ങുണ്ട 1 0.25 10 4 25 ആളെ പിരിച്ച് 100 ആളെ പേർക്ക് 1 10 ഇതെങ്ങ இருக்கிறது நீங்கள் பரிசோதனைக்காக 100 சென்டிமீட்டர் கனம் மழை நீர்ல இருக்கிறது. சரி, இந்த படங்கள் சும்மா போட்டீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே, இப்ப என்ன கேட்டிருக்கிறோம் மில்லிகிராம் வழியில SO2 அளவு மில்லிகிராம்ல சொல்லிக்கிறீங்க பார்ப்போம். H2SO3 வீசமானமும் SO2 வீசமானம் 1:1. இதுதான் 1 மூல் 100 சென்டிமீட்டர் கனம் மழை நீர்ல இருந்ததால் 1 அதுல இந்த SO2 அப்ப என்னவா இருக்கும் 1 மூலாக இருக்கும். அவ இப்ப நாங்க என்ன சொல்லலாம் என்றால் 100 சென்டிமீட்டர் கனம் மழை நீரில் கரைந்துள்ள H2SO3 மூல் 1 மூல் என்பது SO2 மூலுக்கு ஈக்குவலாக இருக்கும். காரணம் SO2 பீசமானமும் H2SO3 பீசமானமும் ஒன்றுக்கொன்று சமம். ஆகவே H2SO3 மூலும் SO2 மூலும் ஒன்றுக்கொண்டு சமனாக இருக்கும். உங்களை மில்லிகிராம் கிராம் -1 தர சொல்லி கேட்டதாக 100 சென்டிமீட்டர் கனம் மழை நீர்ல இருக்கிற வழியின் துணிவு 5 கிராம். அப்ப 5 கிராம்ல இருக்கிற SO2 மூல 1 மூலன்னு சொல்லலாம். ஆனால் எங்களை என்ன கேட்டிருக்கிறோம் துணிவு பின்னம் கேட்டிருக்கிறோம். ஆகவே SO2 மூல நாங்கள் துணிவாக மாற்றுவோம். ஆகவே SO2 துணிவு மூல் தர மூலர் மூல் 1 மூலர் துணிவு 64 கிராம் மூல் -1. சுருக்கினீங்கன்னா 0.064 கிராம். இதுதான் 100 சென்டிமீட்டர் கனம் மழை நீர்ல இருக்கிற SO2 துணிவு. 100 சென்டிமீட்டர் கனம் மழை நீர்ல கரைஞ்சிருக்கிற வழியின் துணிவு 5 கிராம். ஆகவே SO2 அமைப்பு 5 கிராம் வழியில 5 கிராம் வழியில 0.064 கிராம் SO2 கரைஞ்சிருக்கு. இதை நீங்கள் மில்லிகிராமுக்கு மாத்தணும் சொன்னால் ஒரு 1000 பெருக்கினா மில்லிகிராம் ஆக்கலாம். 0.064 10³ மில்லிகிராம் கீழ் 5 கிராம் என்று எழுதலாம். சரி, அத நீங்க சுருக்கினீங்கன்னா சரிதான். அப்படி சுருக்கும் போது 12.8 மில்லிகிராம் கிராம் -1 வருது. கிராம் -1 5 கிராமில் இருக்கிற SO2 துணிவு தெரியும் என்றால் 1 கிராமில் இருக்கிற SO2 துணிவுக்கு 5 அளவு இருப்பீங்கள். அதான் மில்லிகிராமுக்கு மாத்தினீங்கன்னா 12.8 மில்லிகிராம் கிராம் -1. அப்ப மழை நீர்ல இருக்கிற SO2 அமைப்பை மில்லிகிராம்ல கொடுக்கும். அடுத்த கேள்வி கேட்டிருக்கீங்கன்னா SO2 அமைப்பை ppmல தான் கேட்டிருக்கேன். ppm என்ன பின்னந்தர 16
இதான் பின்னம். 5 கிராம் வழியில 0.064 கிராம் SO2 இருக்கு. ரெண்டா ppm சொல்ல போறோம். ppm சமன் பின்னந்தர 16 பார்ட்ஸ் per மில்லியன். அப்ப பின்னம் ஏற்கனவே தெரியும் 0.064 கிராம் கீழ் 5 கிராம் தர 16. இதை சுருக்கினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ppmல விட கிடைக்கும். எத்தனை பேருக்கு விட வந்தது எனக்கு ஒரு செக் பண்ணிக்கொள்ளுங்க. விட வந்தார்கள் எல்லாம் KMN பொருண்ட சரிவை செக் பண்ணுங்க. H2SO3 மூளை செக் பண்ணுங்க. ஒவ்வொரு இடத்துலயும் பிரச்சனை வரும். இத ppm சொல்லும் போது 12,800 அப்படின்னு வருது ppm சொல்லு. மேடா சரிதானே? ஓகே குட். இது வருதான். அப்ப உங்களை செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. சந்தோஷம். அப்ப அயடின் ஒட்சியேட்டான என்ன வந்தாப்ப அயடின் ஒட்சியேட்டான என்ன வந்தது? கேள்வி இவ்வளவு கணித்தல்கள் இருக்குதா? நான் கேள்வி சிக்கல பாருங்க. என்னண்டா அந்த சமன்பாடுகளை சரியான முறையில நாங்கள் கருதி கொண்டு வரைக்குள்ள எங்களுக்கு நீட்டா வருது. அப்ப இங்க உண்மையா பிரச்சனை வரும் சொல்லுவாங்க. இந்த பீசமான தொடர்புகளை அப்ளை பண்ற இடத்துல பிரச்சனை வருது. அதுக்குதான் நான் உங்களுக்கு எங்கெல்லாம் இந்த அறிவொன் சமன்பாடு சம்பந்தப்படுதோ அங்கெல்லாம் திருப்பி கேள்வியை தந்து கொண்டு இருக்கிறது பிரதான நோக்கம். என்றால் சில கேள்விகளுக்கு சில செயல்பாடுகள் இருக்கு. இந்த கேள்வியில அடிப்படையில பீசமான தொடர்பு தான் பிரயோகிக்கும். ஆனா தாக்கத்தை வடிவா சமப்படுத்தலைன்னா பீசமான தொடர்பு பிரயோகிச்சு என்ன பிரயோசனம்? சரியா? என்ன வருது? அயடின் 0 வருதா? அப்ப 4 புள்ளியா இருக்குமோ? சரியா பாப்போம். சரி, நான் இதை அழிக்க போறேன்னா எல்லாரும் செய்து பாருங்க. பஞ்சு கிடம் கொடுக்காதீங்க. உங்களுக்கு வர பஞ்சு பிடிக்குது போலாம் கிடக்கு. செய்யாதாக்கள் ஒரு நோட் பண்ணுங்க. உடம்பு போன வகுப்பே நான் இந்த கேள்வியை பற்றி காய்ச்சினால் செய்யக்கூடிய நீங்கள் செய்திருக்கலாம். சரி, அடுத்த கேள்வியை இருக்கா பார்ப்போம். இந்த கேள்வியில ஒரு தகவல் சொன்னா நல்ல மண்டு நான் ஃபீல் பண்றேன். என்றால் எடுக்கப்பட்ட KiO3 முற்றாக தாக்குதன்னு சொல்லி சொன்னால் நல்ல இல்லையென்றால் எங்களுக்கு செய்யல. சரி, ஓகே. 7வது கேள்வி. மேற்பட்ட பிரதேச மழை நீரில், மேற்பட்ட பிரதேச மழை என்பது என்ன? 25 சென்டிமீட்டர் கணத்துல 0.25 10 H2SO3 கொண்டதான் அந்த மழை.
மழை நீரின் கனவளவு 100 சென்டிமீட்டர் கனம்ண்டா 1 × 10⁻³ H2SO3 இருக்கு. 25 சென்டிமீட்டர் கனத்துல 0.2×10⁻³ இருக்கு. இதான் அந்த மழை பிரதேசத்துல பெய்கிற மழை. അതിന്റെ 25 സെന്റിമീറ്റർ കനത്തിൽ 0.107 ഗ്രാം KiO3 அமில ஊடகத்தில் பயன்படுத்தி SO2 முற்றாக தாக்கமுடைய செய்யப்பட்டன்னு சொல்லியிருக்கு. SO2 இது முற்றாக தாக்குது. அப்ப இங்க ஒரு வசனம் முற்றாகன்னு சொல்லி இருக்கு. நம்ம KiO3 முற்றாக தாக்குதுன்னு எடுக்கவும். இங்கு KiO3 தாக்கத்தின் முடிவில் அயோடின் கொண்டுள்ள சேர்வை எல்லாம் மாற்றப்பட்டது. மாற்றப்பட்ட சேர்வையில் அயோடின் ஒட்சியேட் என்று கேட்டிருக்கு. அப்ப கவனிப்போம். எங்களுக்கு இப்ப SO2க்கு தாக்கம்னு சொல்லி இருக்கோம். சரி, மழை நீர்ல SO2 இருந்தானே H2SO3 இருந்தானே எல்லாம் ஒன்றுதான். KiO3க்கு தாக்கம். இதுல SO2ல கந்தகத்தின் ஒட்சியேட்டன் +4. இது ஒட்சியேற்றப்பட்டால் +6 ஒட்சியேட்ட நிலை SO4 2- வரும். பிரச்சனை என்னன்னா இவர் எவ்வளவுக்கு தாழ்த்தப்படுவார்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் தாக்கம் பீசமான ரீதியில சமப்படுத்தப்படும் போது இவர் இழந்த அவ்வளவு இலத்திரனை இவர் ஏற்றிருப்பார். அதுல நாங்கள் தெளிவாக இருக்கோம். இந்த தாக்கம் பீசமான ரீதியில சமப்படுத்தப்படும் போது இந்த SO2வால இழக்கப்பட்ட அவ்வளவு இலத்திரனும் இந்த அயோடினால் ஏற்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த எக்ஸையும் வையையும் நாங்கள் கணிக்க வேண்டிய தேவை இருக்கு. அதுக்கு சில கேள்வியை நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். விளைவில வார சேர்வை என்ற ஒட்சியேட்டன் எல்லாம் இந்த கல்குலேஷன் டியூட்ல பார்த்துருக்கீங்க. எக்ஸாம் பேப்பர்கள் செய்ய அவங்களுக்கு செய்திருக்கு. சரிதான் இல்லையா? செய்யப்பட்டிருக்கு. அவங்களை சொன்னாங்க 2 ஒட்சியேட்டன்களுக்கு முறையிலான வித்தியாசத்தை அது ஏற்கும். இது அந்த வித்தியாசத்தை விளக்கும். பீசமானதை நீங்கள் அது சார்பாக கணிக்கலாம்னு சொல்லி இப்ப நான் பீசமானது XY என்று போட்டிருக்கேன். சும்மாதான் போட்டிருக்கேன். எனக்கு சும்மாதான் போட்டிருக்கேன், தெரியாது. ஆனால் 25 சென்டிமீட்டர் கனம் மழை நீர்ல இருக்கிற H2SO3 மூல் SO2 மூலுக்கு சமன். அப்ப 0.2×10⁻³ மூல் SO2 எடுக்கப்பட்டது. தாக்குவதற்காக எடுக்கப்பட்டது 0.2×10⁻³ இங்க KiO3 திணிவு தரப்பட்டிருக்கிறதாக KiO3 மூல காணல. 0.107 கிராம். അതിന്റെ மூலர் திணிவு 214 கிராம் மூல் -1. இதை நாங்கள் சுருக்கினோம் என்று சொன்னால் 0.5×10⁻³ மூல். SO2க்கும் KiO3க்கும் ஈசமானம் தெரியாது. ஆனா ஒன்றோடு ஒன்று தாக்கின மூல்கள் தெரியும். அதான் நான் சொன்னேன், இந்த திணிவு முற்றாக தாக்குவதாக எடுத்துக்கொள்ள வரும். இதுவும் முற்றாக தாக்குவதாக எடுக்க வேண்டியிருக்கு. அப்ப பீசமான விகிதம் மூல் வீதத்திற்கு சமன். அப்ப X/Y சமன் 0.2×10⁻³ மூலின் கீழ் 0.5×10⁻³ 25×50 என்று எடுத்தால் X-க்கு Y. ஈசமான விகிதம் மூல் வீதத்துக்கு சமம். X-க்கு Y சமன் 1:10. இது 1 இது 10. X 1 Y 10. இந்த மூலின் 2 மடங்கு மூல் முற்றாக தாக்கும். ஆக இந்த தாக்கத்துக்கு பீசமானத்தை போட்டுக்கொள்ளலாம். SO2 பீசமானம் 1 என்றால் KiO3 பீசமானம் 2 இருக்க வேணும். இது எத்தனை இலத்திரனை இழக்கும்? 2 இலத்திரனை இழக்கும். அப்ப இவர் எத்தனை இலத்திரனை ஏற்கணும்? அந்த 2 இலத்திரனை ஏற்கவும். அப்பதானே பீசமானம் 1:2 இங்க இழக்கப்படுற இலத்திரன் எண்ணிக்கையும் இங்க ஏற்கப்படுற இலத்திரன் எண்ணிக்கையும் சமனா இருக்கும். அப்ப 2 I இருக்கு, அது 2 இலத்திரனை இருக்குது. ஒரு அயோடின் +5 இருக்கு, ஒரு அயோடின் +5 இருக்கு. இது 2 அயோடின் இருக்கு. அப்ப 2ம் +10 இருக்கு.
ரெண்டும் சேர்ந்து 2 இலத்திரனை ஏற்குது. ஆகவே இப்ப 2 ஒட்சியேட்டன் குறையும். அப்ப 2 பேரையும் ஒட்சியேட்டன் 8. ஆகவே ஒரு அயடின் ஒட்சியேட்டன் வந்து சக 4ஆக அமைய வேண்டும். இது எங்கேயாவது கணித்தல் தவறுகள் இருந்தால் எனக்கு ஒருக்கா சொல்லுங்க. நான் கணிச்சதில் ஏதாவது பிழைகள் இருந்தால் சொல்லுங்க. இல்லை என்றால் மெதேடு தான். சரிதான். வருமானங்கள் எங்கேயாவது நாங்கள் சிக்கல் பட்டோம் என்றால் சின்ன அப்படி சிக்கல் வரும். மற்றும்படி இந்த கேள்வியின் அணுகுமுறை உண்டு. நீர்த்தேரப்பட்ட பிரதேச மழை நீர் 25 நிமிட கணத்துக்கு 0.107 கிராம் KiO3 அமில ஊடகத்தில் பயன்படுத்தி SO2 முட்டாக தாக்கமுடைய செய்யப்பட்டது. KiO3 தாக்கத்தின் முடிவில் அயடின் கொண்டுள்ள சேர்வை எல்லாக மாற்றப்பட்டது. மாற்றப்பட்ட சேர்வை அயடின் ஒட்சியேட்டன் யாது? எல்லின் சூத்திரம் யாது? தாக்கத்துக்குரிய அரியன் சமன்பாடுகளை தருகிறது. அயடின் வந்து +4க்கு வந்து தாழ்த்தப்படுது. சரி, +4க்கு தாழ்த்தப்படாதான் இது சாத்தியம். இல்லைன்னா கணித்தல்ல பிள்ளை இருக்க வாய்ப்பு இருக்கு. உங்களோட பெருமானத்துல இருந்து பிரச்சனைப்பட்டது பாருங்க. அது உங்களோட இன்ஜரியா இருக்கலாம். வேறா விதுஸ்மேன் என்னண்டு 0 வந்தது. +4 வருதா? சரியா, +4 வருதாம? அல்லது நீங்கள் வளமையை போல இப்படி செய்யலாம். SO2 KiO3. சரியா, SO2 KiO3. இது SO4 2- வருது. சம்திங் இது ஏதோ ஒரு ஒட்சியேட்டனுக்கு வருது. தெரியாது. അതിന്റെ ஒட்சியேட்டன் என்னன்னு வச்சுக்கொள்ளும். അതിന്റെ ஒட்சியேட்டன் என்னண்டே வச்சுக்கொள்ளும். N+ என்று வச்சுக்கொள்ளும். அப்ப இது இழக்கிற இலத்திரன் எண்ணிக்கை 2 ஒட்சியேட்டன்களுக்கு இடையிலான வித்தியாசத்துக்கு சமம். 6க்கும் 4க்கும் இடையிலான வித்தியாசம் 2 இலத்திரன். SO2 2 இலத்திரன்களை இழக்கும். இது +5ல இருக்கு. இது ஏற்கிற இலத்திரன் எண்ணிக்கை 2க்கும் இடையிலான வித்தியாசத்துக்கு சமம். 5ல இருந்து 4 கழித்தால் அதுக்கு சமம். சரி, ஓகே. ரசாயன தாக்கத்தில் ஏற்கிற இழக்கிற இலத்திரனுக்கு எப்போதும் ஒன்றுக்கு ஒன்று சமனா இருக்கும். இந்த சமன்பாட்டை 2ஆலையும் இந்த சமன்பாட்டை 5n பெருக்கும். சரி, இப்படித்தான் நான் உங்களுக்கு முதல் சொல்லி தந்தேன். ஒட்சியேட்டன்ல ஒட்சியேட்டன்ல இழக்கிற இலத்திரன் எண்ணிக்கை ஏற்கிற இலத்திரன் எண்ணிக்கை ஒட்சியேட்டன் மாற்றத்தின் இதுக்கு சமனா இருக்கும். வித்தியாசம். SO2 வீசமானம் 5n, KiO3 வீசமானம் 2. இவருடைய மூல் தெரியும். 5 பீசமான விகிதம் மூல் வீதத்துக்கு சமன். இவருடைய பீசமானம் 5n, இவருடைய பீசமானம் 2. அப்ப இவருடைய மூல் 0.25 தர 10⁻3. இவருடைய மூல் 0.5 தர 10⁻3. 5n கீழ் 2 சமன். அரே இது கழிவட்டால் என் அங்கால போய் 1 இஞ்சால வந்தால் சக 4. அப்ப நான் சகன்னு எடுத்தது சரி. சரியா, நான் சகன்னு எடுத்தது சரி. அயடின் ஒட்சியேட்டன் இப்படி ஒரு கேள்வி பாஸ் பேப்பர்ல இருக்கு. இந்த அயடின் கேள்வி தான் இருக்கு. 2019 18 19ல இல்ல 18ல இருக்கான். அயனின் கொண்டுள்ள சேர்வை எல்லாக மாற்றப்பட்டது. மாற்றப்பட்ட சேர்வை ஐயின் ஒட்சியேட்டன் ஜாது, எல்லின் சூத்திரம் ஜாது, தாக்கங்களுக்குரிய அறிவன் சமன்பாடுகளை தருகன்னு சொல்லுவாங்க. நீங்கள் தாக்கத்துக்குரிய அறிவன் சமன்பாடு எல்லாம் எழுதும். ஒட்சியேட்டன் தாழ்த்தலுக்குரிய +4 ஒட்சியேட்டன்லக்கு அயனின் பெறணும்டா IO2 என்ற ஒரு சேர்வையா வரும். அயனின் சுயாதீன கட்டியனை தோற்றுவிக்காதானே 4+ என்ற ஒரு சுயாதீன கட்டியன் வராது.
அப்படி என்ன ஒன்று அந்நியனா இருக்கணும் அல்லது ஆக்சைடா இருக்கணும். அப்படி அந்நியன் எழுதுறதா இருந்தால் IO3 அதுவும் வராது. பிளஸ் ஒரு அந்நியன் எழுதுறது கஷ்டம். அதே மாதிரி IO2 எழுதலாம். அவ்வளவு உறுதி இல்லாத ஒரு கட்டம் தான் இது. பொருத்தப்பாடு குறைஞ்சது. கேள்வி என்ன மாதிரியோ தெரியா, அது என்ன ஒட்சியேட்டர் டார்கெட் பண்ணி கேள்வி ஓடிச்சுன்னு தெரியா. ஒரு +4 ஒட்சியேட்டர் நிலையில அயோடினுக்கு வந்து ஒட்சியேட்டர் அவுட் சைடும் இருக்காது, உறுதி குறைஞ்ச அவுட் சைடு. நான் குளோரினுக்கே தரையில உங்களுக்கு குளோரினுக்கே ரெட்டை எண் ஒட்சியேட்டர் ஒக்சைடுகள் உறுதி இல்லைன்னு சொல்லியிருக்கேன். ClO, ClO2, ClO3 எல்லாம் உறுதி இல்லை. அதே NO2 ஒரு சந்தர்ப்பத்தில் கேட்டிருந்தேன், இருவழி விகாரத்துக்கு எது உட்பட மாட்டோம், NO2 தான் கூட கொடுக்கப்பட்டது. உறுதி இல்லாத ஒரு ஒக்சைடை நீர்ல கரைஞ்சி இருவழி விகாரத்துக்கு உட்படும் சொல்றத விட உறுதியான ஒரு ஒக்சைடு அப்படி வரும்னு சொல்றது பொருத்தப்பாடுடையது. மூன்றாவது கேள்வி இதை போட்டுங்க, இந்த எக்ஸாம் பேப்பர் கேள்வி. பச்சை நிறமான நீர்க்கரசலுடன் டீத்தோப்பு மூலகங்கள் 2 அடங்கியுள்ளன. 2 சோடிய உப்புக்கள் உள்ளன. அத்துடன் H2O2 கரைசல் சேர்த்த போது கபில நிற வீழ்வடிவும் மஞ்சள் நிற கரைசலும் கிடைத்தது. ஆரம்ப கரைசலினது உப்புக்களின் அடங்கியுள்ள 2 டீத்தோப்பு மூலகங்கள் அந்த H2O2 மஞ்சள் நிற கரைசலை தருகிறது 2வது கட்டியல். சரியா? ஆகவே 2வது உடையில குரோமியம் இருக்கிற உடைய தெரிவு செய்ய வேண்டும். 2வது உடையில குரோமியம் இருக்கிற ஒரே விட 5வது விட. மற்றது 2மே பச்சை நிற நீர்க்கரைசல் என்று சொல்லி, அப்ப Fe2+ ஆக இருக்கலாம். குட் மார்னிங், சொல்லுங்க. அதே 25×50 தானே? இல்ல, அது மேலே 100 வரைக்கும் கீழே 100 வரைக்கும் 25×50 தானே வருது. என்ன அதுல அந்த ஒரு தரவே உங்களுக்கு போதும். என்னண்டு H2O2 கரைசல் சேர்த்து ஒட்சியேற்றும் போது முதலாவது பாருங்க, கபில நிற வீழ்வடிவும் மஞ்சள் நிற கரைசலும் கிடைத்ததுன்னு சொல்லியிருக்காங்க. எத்தனை நேரம் இந்த கேள்வியில செய்திருப்பேன். அந்த கார கரைசலுக்கு H2O2 சேர்க்க CrO2- வரும். இந்த பேப்பர்ல எத்தனை தடவை கேட்டு, அவ்வளவும் எக்ஸாம் பேப்பர்ல அது கேட்கப்பட்ட கேள்வி. திருப்பி உருட்டி கேட்டு. சரி, அப்ப 2வதாக இருக்கிற கட்டியன் குரோமியமாக தான் இருக்க வரும். அப்ப முதலாவதுல பிரச்சனை என்னன்னு சொன்னால், அப்ப பொருத்தமில்லாத ஒரு விட வர வேண்டி வரும். 2வது விட வந்து குரோமியம் என்று டார்கெட் பண்ணினதால முதலாவது Mn2+. Mn2+ நீங்கள் இப்படி யோசிக்கலாம். என்னென்றால் முதலாவது Fe2+ என்று யோசிக்கலாம். அதுல நியாயப்பாடு இருக்கு. ஆனா Fe2+ பச்சை நிறம் என்பது நீர்க்கரைசல சரி. Cr3+ இருக்கிறதால Cr3+ இந்த நீர்க்கரைசல் என்ன நிறம்? Cr3+ இது வந்து ஊதான்னு சொல்லி இருக்குங்க. அப்ப அங்க தரவுல தான் அந்த சொதப்பல் இருக்கு. அந்த போக்கஸ் அப்படி இருந்த இந்த H2O2 இதை வச்சு கொண்டு பார்த்ததால அது அப்படி கொடுத்திருக்கிறது. சிக்கலா இருக்கு அவங்களுக்கு.
பச்சை நிறமான நீர்க்கரசல் என்றால் நீங்கள் MN Fe2+ நிக்கலேன் தாக்கத்து. Fe2+ என்றால் அந்த H2O2 உட்சியேற்றப்படைக்க FeOH ரைஸ் வரும், கபிலம் வரும். ஆனா அங்கால இருக்கிறவருக்கு அது மஞ்சள் வரும்ன்றதுக்கு சந்தர்ப்பம் இல்லை. முதலாவது விடையில Feயும் MNம் இருக்கு. MNக்கு H2O2 உட்சியேற்றப்பட்டால் மஞ்சள் நிறம் வராது. அப்ப முதலாவது விட எடுக்கிறாது. இரண்டாவது விடையில MN முதலாவதா சொல்லப்பட்டிருக்கு, ஆகவே வரலாம். நீங்கள் சொல்லுவாரு MN2+ வந்து நீர்க்கரசல் நிறமற்றதானே, Na2+ நிறம் பச்சை, அப்ப கரைசல் பச்சையா தெரியும். H2O2 உட்சியேற்றல MnO2 கபில கருப்பு நிறம் வர Na2+ வரும். அப்ப Na2+ இப்ப மஞ்சள் நிறமாக வருமான்னு கேட்டால் Na2+ என்னென்று மஞ்சள் நிறம் வரும், உட்சியேற்றத்தால Na2+ நிறம் மாற்றம் வரும். அப்ப ரெண்டாவது விட பொருத்தப்பாடெல்லாம் போயிடும். மூன்றாவதுல Fe2+ Na2+, Na2+ என்பது முதலே ரிஜெக்ட் பண்ணினதால அது நாலாவதுல குரோமியம் Na2+ இருக்கு. அப்ப ஓப்பன் தான் கொடுக்கும். என்ன எத்தனை கொடுத்துருந்தாங்க? 5 கொடுத்துருந்தாங்க. ரெண்டு 5வது விடையில முன்னுக்கு இருக்கிறால மாத்தலாம். குரோமியத்துக்கு பச்சை நிறம் என்பது சில இதுல உங்களுக்கு குறைவு. சில இதுல பச்சை நிறம் இப்படி இருக்கலாம். என்னண்டா Cr3+ அமில ஊடகத்துல இருந்தால் பச்சை நிறமா தானே இருந்திருக்கும். Mn2+க்கு நிறம் இல்லை தான். நீர்க்கரசல்ல வந்து அமில நீர்க்கரசலாக இருந்திருந்தால் Cr3+ வந்து அமில ஊடகத்துல என்ன நிறம்? அமில ஊடகம் சொல்லின பச்சை நிறம். Mn2+ நிறம் இல்லை. அப்ப இந்த ரெண்டும் ஒரு நீர்க்கரசலுக்கு இருக்க நிறம் இல்லாத ஒன்று நிறமுடைய ஒன்றோட இருக்க கரசல் பச்சை நிறமாக தான் தெரியும். முதல்ல என்ன சொல்லி இருக்கேன், கேள்வி இருக்க பாருங்க. பச்சை நிறமான நீர்க்கரசல், சரி ஓகே, பச்சை நிறமான நீர்க்கரசல். அப்ப இது எங்களுக்கு பச்சையா தெரியுது. பீத்தோப்பு மூலங்கள் 2 அடங்கி உள்ளன சொல்லி, இரண்டும் சோடியம் உப்புகள் உள்ளன, சோடியத்தின் உப்புகள் இருக்காது. அத்துடன் H2O2 கரைசல் சேர்த்த போது கபில நிற வீழ்வடையும் மஞ்சள் நிறம் வருதான். அப்ப H2O2 ஒரு ஒட்சியேட்டுங்க இருக்கு. எங்களுக்கு மஞ்சள் நிறமாக வாரது என்றால் இந்த சந்தர்ப்பத்தில் CrO4 ஆயிருக்கும். H2O2 உட்சியேற்றப்படைக்க மஞ்சள் நிறம் CrO4 தான் தரும். மற்ற டீத்தோப்பு கட்டியங்களுக்கு அது சாத்தியப்பாடு இல்லை. இந்த கபில நிறமா வாரதுக்கு Fe2+ ஒரு காரணமா இருக்கும். FeOH ரைஸ் உட்சியேற்றப்படைக்க இது கபிலமா வரும். அதே நேரத்துல CO2+ இருந்தாலும் CO3+ உட்சியேற்றப்படைக்க இதுவும் கபிலமா வரும். இங்க Mn2+ இருந்தாலும் MnO2 உட்சியேற்றப்படைக்க கபிலம் அல்லது கபில கருப்பா வரும். வீழ்வடிவு இதுல ஏதாவது ஒரு ஆளா இருக்கலாம். ஆனா இந்த மஞ்சள் நிற கரைசல் கட்டாயம் குரோமியமா தான் இருக்கும். இங்க Cr3+ இருந்திருக்க வேணும். Cr3+ CrO4 உட்சியேற்றப்படலாம். அப்ப நான் இதைத்தான் டார்கெட் பண்ணினேன். இதை டார்கெட் பண்ணிக்கல நான் இதை பற்றி யோசிக்கிறேன். முதல்ல இப்ப நீங்க சொன்ன அப்புறம் யோசிக்கிறேன். ஆனா வேறு ஒரு விட இதுக்கு பொருத்தப்பாடு இல்லை. இரண்டாவதா சொல்லப்பட்ட மூலகம் குரோமியமா இருக்கு. முதலாவதா சொல்லப்பட்ட மூலகம் Mn ஆக இருந்தால் MnO2 கபில கருப்பு நிறம் இதுல வரலாம். பிரச்சனை என்னன்னா இந்த பச்சை நிற கரைசல் பிரச்சனையா இருக்கு. Mn2+க்கு நிறம் இல்லை, அல்லது மென்சுவப்பு நிறம்னு சொல்லுவோம். இது இந்த மென்சுவப்பு நிறம் பச்சைக்க மரபடலாம் தானே. Mn2+ நிறம் மென்சுவப்பு தான் நாங்கள் சொல்லி இருக்கோம். Cr3+ சில நேரத்துல பச்சை என்று நாங்கள் சொன்னா, நீர் அமில கரைசல்ல பச்சை என்று சொன்னால் இந்த மென்சுவப்பு நிறம் மறைக்கப்படும். ஊதாவே மென்சுவப்பு எங்க பச்சை வரும் எனக்கு தெரியல. இப்படி பச்சை வர வாய்ப்பு இல்லை தாங்க. நான் சொன்னேன், நான் இந்த கேள்வியின் அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்தை பாயிண்ட் பண்ணி போட்டு தான் அந்த விடையா யோசிச்சேன். வேற எந்த விட போடியிலும் இதுல மேல வேற விட போடியிலாது விதுஸ்மேன் என்ன விட போட்டேன்.
எந்த விட போட்ட நீங்கள் மூன்றாவது வழி எதை டார்கெட் பண்ணி போட்டீங்க? நான் சொன்ன மாதிரி அதான் அதுல அமிலம் பண்ணாமன் சொல்லல தான். ஆனா வேற ஒரு விட பொருத்தப்பாடு இல்ல தான். அதான் நான் நம்ம யோசிச்சான். சரி, ஓகே, பாப்போம். இதுதானே கேள்வியின் குழப்பம் தீர்ந்தா சரி. கேள்வி தெளிவா சொல்ல போறதா இருந்தால் ஒன்றில் அது பச்சை நிறம் சொல்லிருக்கோம், இல்லைன்னா ரெண்டு மிக்ஸ் நிறங்கள் இருக்கலாம் சில நேரத்துல. இந்த ரெண்டு கட்டியானு இருக்கு, ஒன்று மஞ்சளாகவும் இன்னொன்று நீளமாகவும் இருந்தாலும் இந்த கரைசல் பச்சையா தெரியும். அப்ப நாங்கள் Fe2+ Na2+ இது வேற இருக்கணும் அவசியம் இல்லை. மிக்ஸ் நிறமும் சில நேரத்துல தெரியலாம். இதுதானே இப்ப மஞ்சள் நிறமும் மற்றதும் தெரியலாம். சரி, அடுத்த கேள்வியை பாருங்க. 10வது கேள்வி. 3 உலோக கட்டியங்கள் இருக்காம். ஒரு ஏ என்ற கரைசல்ல 3 உலோக கட்டியங்கள் இருக்காம். தரப்படுற தகவல்கள் எல்லாம் எங்களுக்கு சாதகமா இருக்கும் இல்லை. ஒரு சில இடங்கள்ல வச்சு நாங்கள் என்ன செய்யணும், கண்டுபிடிக்க முயற்சிக்கணும். 3 உலோக கட்டியங்களை கொண்ட ஒரு நீர் கரைசலே அதற்கு NaOH சேர்க்கப்படுது. ஒரு நிறமுள்ள வீழ்வடிவு வருதாம். இந்த நிறமுள்ள வீழ்வடிவுக்கு ஒரு நிறமற்ற வெள்ளை வீழ்வடிவும் இருக்கலாம். எங்களுக்கு வெள்ளை தெரியாது, அது நிறம் தான் தெரியும். அப்ப 2-3 கட்டியங்கள் இருக்க அவையும் ஒளிஞ்சிருக்கிறார். நிறமுள்ள வீழ்வடிவுன்னு சொல்லியிருக்கிறோம். பி இது கேள்வியற்ற அனுபவத்துல நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதற்கு மிகை NaOH சேர்க்கப்படுது. உங்களுக்கு தெரியும், மிகை NaOHல நான் உங்களுக்கு தரும்போது சொல்லிடுறேன், ஈரியல்பு மூலகங்களினுடைய ஆக்சைடுகள் ஹைட்ரோக்சைடுகள் ஈரியல்புடையவையாக இருக்கும். அதற்காக ஈரியல்பு மூலகத்துக்கு தான் ஈரியல் ஆக்சைடு இருக்கின்ற இல்லை. வனேடியத்துக்கு ஈரியல் ஆக்சைடு சொன்னான், குரோமியத்துக்கு சொன்னான், மங்கனேசுக்கு சொன்னான். ஈரியல் ஆக்சைடு ஸ்பெஷல் என்னன்னு சொன்னால் இந்த மிகை NaOHல கரையக்கூடியதாக இருக்கு. சரிதானே? எல்லாம் 100% என்று சொல்லலாத ஈரியல் ஆக்சைடுகள் மிகை NaOHல சிக்கலைன தோல்விக்கு கரையக்கூடியது. வன்காரங்கள்ல கரை. NaOH என்பது மீனிங் அல்ல, வன்காரம். அப்ப மிகை NaOH சேர்க்கைக்கு அது இந்த வீழ்வடிவுல 3 கட்டியன் இருக்கு. அப்ப 3 வீழ்வடிவுகள் இதுக்கு இருக்கலாம். சிக்கலைனை தோற்றுவிக்கக்கூடிய கட்டியன்களும் வீழ்வடிவாக இருக்கலாம். அப்ப இது என்ன செய்யப்படுதுன்னு சொன்னால் வடிக்கப்படுது. 2வது வடிக்கப்படுது. அப்ப உங்களுக்கு வடி கரைசலும் கிடைக்கும், வடி திரவமும் கிடைக்கும், வீழ்வடிவும் கிடைக்கும். சரிதா? அப்ப வடி திரவத்துக்குள்ள யார் போகலாம் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்வோம். இங்க சொல்லியிருக்க நிறமற்ற கரைசல் ஒன்று வருகுதுன்னு சொல்லிக்க. நிறமற்ற கரைசல் என்று சொன்னால் நான் உடனடியாக சொல்லுவேன், இந்த ஏயுக்குள்ள Cr3+ஓ, ஏன் Cr3+ என்ன நிறம்? பச்சை நிற கரைசல் மிகை NaOH. CO2+ஓ 3+ஓ இல்லை என்று சொல்லலாம். ஏன் இவை எல்லாம் மிகை NaOHல சிக்கலைனை தோற்றுவிக்கக்கூடிய, ஆனா இவைக்கு நிறம் இருக்கு. நோட்ஸை நீங்க ஒரு வடிவா படிச்சீங்கன்னா சட்டன் 2+ இருக்கலாம். சட்டன் 2+ இருந்தால் மிகை NaOHல சிக்கலைனை தோற்றுவிக்க நிறமற்ற கரைசல். வீழ்வடிவு வெள்ளை. அப்ப நிறமுடைய வீழ்வடிவுக்கு வெள்ளை நிற வீழ்வடிவு மறைக்கப்படலாம். அப்ப இந்த வடி திரவம் கொண்டிருக்கிறதாக இருந்தால் டி குழு சேர்வு என்று சொல்லி இருந்தால், டி என்று சொல்லல, அலுமினியம் அது எழுதலாம் இருக்கலாம். அதுல 3 உலோக கட்டியங்களை கொண்ட நீர்க்கரசல் என்று தானே சொல்லி இருக்கு.
மிக NaOHல சிக்கலைன தோற்றுவிச்சு வடிதிரவத்துக்கு வரக்கூடிய அலுமினியம் 3+ இருக்கலாம், சட்டன் 2+ எல்லாம் இருக்கலாம். அதற்கு திருப்பி ஐதான அமிலம் சேர்க்கப்படும். உங்களுக்கு நான் திருப்பி 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 இதை பற்றி கதைச்சிருக்கிறேன். என்னென்றால் மிக NaOHல சிக்கலைனை தோற்றுவிக்கிறது சேர்ந்து அமிலத்தை சேர்த்து அந்த மேலதிகமாக இருக்கிற NaOH அகற்றும் போது ஹைட்ரோக்சைடு வடிவை தரும். சேர்ந்து நீங்க தொடர்ந்து அமிலம் சேர்த்தீங்கன்னா அந்த ஹைட்ரோக்சைடு கரைஞ்சு என்ன செய்யும்? நீர் கரைசல். அலுமினியத்துல சொல்லி இருக்கிறோம், சட்டனில சொல்லி இருக்கிறோம். சரி, அலுமினியம் சட்டனில எல்லாம் திருப்பி திருப்பி இதை மாதிரி காய்ச்சிருக்கு. ஒன்று மேலதிக NaOHல சிக்கலைனை தோற்றுவிக்க வேண்டால் மேலதிகமாக இருக்கிற NaOH அகற்றினால் என்ன செய்யும்? அந்த சிக்கலைன் நீங்கி திருப்பி ஹைட்ரோக்சைடு வடிவில் தோன்றும். கேள்வியில கவனம். ஐதான H2SO4 சேர்க்கப்படும் போது வெள்ளை வீழ்வடிவு H வருதுன்னு சொல்லியிருக்கோம். வெள்ளை வீழ்வடிவு H. அப்ப நான் சொன்னாக்களுக்கு ஹைட்ரோக்சைடு நிறம் சட்டனுக்கு தான் இது சாத்தியப்படும். இது நிறமற்ற கரைசல் கட்டாயம் கட்டியனை கொண்டிருக்கணும்னு ஒரு அவசியம் இல்லை. அதுக்கான சோதனை தான் இது. அப்ப ஒரு வீழ்வடி வருகிற முறையில இங்க ஒரு கட்டியன் இருக்கு. அந்த கட்டியன் ஆறா இருக்கலாம், நான் சொன்ன மாதிரி அலுமினியத்தின் கட்டியனா இருக்கலாம், அல்லது சட்டனின் கட்டியனாக இருக்கலாம். இந்த கேள்வியில ஒரு சின்ன திருத்தத்தை செய்ய வேண்டி இருக்கு. என்னன்னு சொன்னால் மிக NaOHல படிக்க இங்க வார வீழ்வடிவுக்கு டி என்று சொல்லியிருக்கு. இங்க வார கரைசலுக்கு பேர் டி என்று சொல்லியிருக்கிறேன். அதற்கு ஐதான H2SO4 சேர்க்க வெள்ளை நிற H வருதுன்னு சொல்லியிருக்கேன். திருப்பியும் மிக NaOH ஒரு டேர்மை இங்க பாவிச்சிருக்கோம். அப்படி பாவிச்சால் என்ன சொல்லியிருக்கோம்? டி வருதுன்னு சொல்லியிருக்கோம். சட்டன் OH வெள்ளை உள்வடி வந்தா அது திருப்பி NaOHல வரைஞ்சு இந்த டியை தான் எதிர வரும். ஆனா அவர்கள் ஐ என்று சொல்லியிருக்கோம். அப்ப நீங்க இந்த கேள்வியில ஒரு சின்ன சேஞ்ச் செய்து கொள்வோம். இதுல அமோனியாண்டு கொடுக்கணும், மிக அமோனியா கொடுக்கணும். அதான் பொருத்தப்பாடுடையதாக இருக்கு. அப்ப எங்கட சந்தேகத்துக்குள்ள அலுமினியம் வந்து கொண்டிருந்தது. அலுமினியம் ஒரு ஈரியல்பு மூலகம், அதனுடைய ஹைட்ரோக்சைடு வந்து மிக NaOHல சிக்கலைனை தோற்றுவிச்சு கரைக்கும். இங்க கேள்வியில ஏ வந்து டி தோப்பு குறிப்பிடப்படையில. அப்ப நாங்கள் எல்லா கட்டியங்களையும் கன்சிடர் பண்ண வேண்டிய மிக NaOHல சிக்கலைனை தோற்றுவிச்சு ஐதான அமிலம் சேர்க்கை வெள்ளை புல்வடைய தந்து மீண்டும் அமிலம் சேர்க்க நிறமற்ற கரைசல் வரும். NaOH தான் சிக்கலைன் வரும், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அலுமினியம் வேண்டா அது இதே ப்ரொசீஜர்ல எல்லாத்துக்கும் முடிய அழிச்சு கொண்டு வரும். இப்ப அமோனியாவை இதுல ஆட் பண்ணினோம் என்றால் அலுமினியத்துக்கு அமோனியாவோட சிக்கல் இல்லை. ஆகவே சட்டன் மட்டும்தான் இதுல வரும். அப்ப இவர்கள் இங்க சொன்ன டி வேற, இங்க சொன்ன ஐ வேற. இதுல கன்ஃபார்மா சட்டன் 2+ என்பதை நாங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். ஆகவே உங்களுடைய அந்த தகவல்ல அதை வெட்டி மாற்றிக் கொள்ளுங்க. ஏன் அது ஒரு கன்ஃபார்மாக இருக்கக்கூடிய ஒருபடியை தரும். சரி, அந்த தகவலை நீங்கள் ஏண்டா NaOH என்று சொன்னால் அங்க முதல் வந்த ஒரு வீழ்வடையை பற்றி கதைச்சிருக்க வேணும். NaOH என்று சொல்லதான். ஆகவே நாங்கள் அமோனியா என்று சொல்லிக் கொள்வோம். அமோனியா வருகிறது சொல்லிக் கொள்வோம். மிக அமோனியாவோட சிக்கலை நிறமற்ற கரைசலை தரும். சட்டன் மிக அமோனியாவோட சிக்கல் நிறமற்ற கரைசலை தரும். அப்ப கன்ஃபார்மா சட்டன் என்பதும் உறுதிப்படுத்தப்படும். ஓகே, சரி. அப்ப இதுல நீங்க ஒரு சின்ன திருத்தத்தை இப்ப பாருங்க. இதுக்குள்ள சட்டன் 2+ இருந்தால் NaOH இருக்க சட்டன் OH உள்வடிவா இது வெள்ளை நிறம் தான், நான் இல்லைன்னு சொல்லிடுறேன். இங்க நிறமுடைய உள்வடிவம்னு சொல்லியிருக்கோம். இது மட்டுமா இருக்கு? இல்லதான், 3 கட்டியம் இருக்கு. ஆகவே இந்த வெள்ளை உள்வடிவு நிறமுடைய உள்வடிவோட மிக்ஸ் பண்ண படைக்க எங்களுக்கு நிறம் மட்டும் தெரியும், அது தெரியாது. மிக NaOH டி சிக்கலைன் வரும். அப்ப சட்டன் OH 4 times 2-. இப்ப நீங்க சிக்கலைன்களை ஹைட்ரோக்சைடு சிக்கலைன்களாக எழுதி கொள்ளும். ஏனென்றால் முந்திய போல ஆக்சைடு என்று எழுதுறதை நான் விரும்பல. இப்ப சரியா எழுதினா பிள்ளை என்று சொல்ல மாட்டேன். இப்ப பேர் எழுதுகளை நாங்கள் இந்த ஹைட்ரோக்சைடு தான் பேர் எழுத வேண்டியது. OH- நையாக வரும். சரி, இப்ப அமிலம் சேர்க்க மிகை காரம் அகற்றப்பட எங்களுக்கு சட்டன் OH வெள்ளை உள்வடிவாகும். அந்த H வெள்ளை உள்வடி. அமோனியா சேர்க்க சட்டன் NH3 4 times 2+ நிறமற்ற ஐ. அப்ப டி வேறு ஐ வேறு என்பது கன்ஃபார்மாக இருக்கு. ஓகே,
அடுத்த பக்கத்தை பாருங்க. அடுத்த பக்கத்துல நிறமுடைய வீழ்வடிவு கிடைக்குதுன்னு சொல்லியிருக்கு. நிறமுடைய வீழ்வடிவு சொல்றோம். இதுக்கு நிறம் சி. அங்க மிகை அமோனியா சேர்க்கிற மிகை அமோனியாவோட கடும் நீல நிற சிக்கல் அயனை தோற்றுவிக்கக்கூடிய ஆள். அப்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நிக்கலையும் செப்பையும் சந்தக வட்டத்துக்குள்ள வச்சிருக்க வேண்டி இருக்கு. என்னன்னு சொன்னா மாறி மாறி எல்லாம் சொல்லுறாங்க. நிக்கலுக்கும் சில இடத்துல கடுநீளம் பண்றாங்க, செப்புக்கும் கடுநீளம் பண்றாங்க. ஆனா நான் உங்களுக்கு ரிசோர்ஸ் புக்ல இருந்து செப்புக்கு தான் கடுநீளம் மட்டும் தந்திருக்கேன். சரியா? அப்ப நீங்கள் ரிசர்வ்ல 2 பேரையும் வச்சிருக்க வேண்டும். கடுநீளம் அப்ப நிக்கலின் சிக்கலா இருக்கலாம், அல்லது அமோனியாவுக்கு நிக்கல் ரிசர்வ்ல வச்சிருக்கீங்க, மனதுல இதை வச்சிருக்கீங்க. அப்படி இல்லைன்னா செப்பண்டை எடுத்துட்டு போகணும். கடுநீளம் செப்புக்கு தானே, அல்லது CuNH3 அப்படி இருக்கலாம். இது கடுமையாக வெப்பமேற்றப்படுதான். கடுமையாக வெப்பமேற்றப்படும் போது வெண்பம் சிவப்பு திண்மம் வருதுன்னா அப்ப உங்களுக்கு தெரியணும் Cu2O தான் செங்கட்டி சிவப்பு. ஆகவே இது அமோனியாவின் நிக்கலின் அமோனியம் சிக்கல் இல்லை, செப்பின் அமோனியம் சிக்கல். இணைப்புகள் 4, இதுக்கு இணைப்புகள் 4. அப்ப வீழ்வடிவு மிகி அமோனியாவில கரையுது என்று சொன்னாலே அந்த குரோமியமும் கோபால்ட்டும் அமோனியா நிக்கலும் செப்பும் சட்டன் நிறமுடையது என்று சொன்னா அது நீலம் என்று சொன்னா நிக்கலும் செப்பும். திரவ அமோனியா என்று சொன்னா குரோமியத்தை கதைக்கலாம், இல்ல கன்சன்ட்ரேட்டட் அமோனியா என்றாலும் குரோமியத்தை கதைக்கலாம், அல்லது கோபால்ட்டை கதைக்கலாம். இங்க வடிதிரவம் வரும், வீழ்வடிவு வரலாம் என்றால் என்ன அர்த்தம்? மிகி அமோனியாவில சிக்கலையினை தோற்றுவிக்காத யாரோ ஒரு கட்டியன் இதுல இருக்கு. அப்ப இது பச்சை என்று சொல்லப்படும். இதுதான் அவதானம். வழியில் திறந்து விடும் போது இந்த வந்த வீழ்வடிவு அமோனியா சேர்த்தாலே இதுல வந்த வீழ்வடிவு கட்டாயம் ஹைட்ரோக்சைடு வீழ்வடிவாக இருக்கவும். அமோனியா ஒரு மென்காரம் தானே, அப்ப கட்டியன் ஹைட்ரோக்சைடு வீழ்வடிவாக இருந்திருக்கும் என்றால் உடனடியா நீங்க இந்த 3 பேரும் சந்தேகப்படும். ஒன்று MnOH2, அடுத்தது COOH2, அடுத்தது FeOH2. இந்த 3 ஹைட்ரோக்சைடுகளும் வழியால ஒட்சியேற்றப்படக்கூடியது. எல்லாம் தெளிவா நோட்ஸ்ல தான் இருக்கேன். படிப்பிக்கைக்கு நான் கிளியரா சொல்லி கொண்டுதான் வந்தேன். எனக்கு தெரியும், ஏன்னா கேள்வி சுழண்டு கொண்டு இதுக்குள்ளதான் இருக்கு. அப்ப உங்களுக்கு பச்சை நிறம் வேண்டோடனே இவரே நீங்கள் வெட்டி விடலாம். இவர் மென்சிவப்பு நிறம், இவரை வெள்ளை என்று சொல்லலாம், அல்லது மென்சிவப்பு என்று சொல்லலாம். இதுதான் மென் பச்சை அல்லது பச்சை அழுக்கு பச்சை. வழியால் ஒட்சியேற்றப்பட்டால் இது கபில நிறமாக வரும், FeOH ஆகும். ஆக F என்பது FeOH, E என்பது FeOH2. இங்க இருக்கிற வீழ்வடிவு NeOH வந்த வீழ்வடிவு ஒன்று CuOH2. இதுல வந்தது CuOH2, மற்றது FeOH2. வீழ்வடிவு சீல இருக்கிற வீழ்வடிவு. உங்களுக்கு இங்க இருக்கிற நிறமுள்ள வீழ்வடிவு NeOH. அப்ப COH2 இருக்கும், FeOH2 இருக்கும். மிக NeOH ஈரியல் விண்ட கரைஞ்சு வடிதிரவத்துக்கு வந்துட்டோம். மற்ற வீழ்வடிவு ரெண்டும் வீழ்வடிவுக்கு இருக்கு. சரியா? அப்ப இங்க இருக்கிற கட்டியான ஒன்று சட்டன் 2+, மற்றது CO2+, சாரி Cu2+, CO இல்ல Cu2+, மற்றது Fe2+. இந்த 3 கட்டியன்கள் தான் இங்கே. இந்த 3 கட்டியன்களையும் கொண்ட கரைசலுக்கு NeOH சேர்த்தப்பட்டு சொன்னால் ஒரு ஆளுக்கு நிறம் இருந்தாலே சரிதாங்க. இதுக்கு நிறம் இல்லை, வெள்ளை வீழ்வடிவு. இது 2க்கு நிறம் இருக்குதானே. இது மென்சிவப்பு நிறம், சாரி CuOH நீல நிறம், இது பச்சை நிறம். நீலம் பச்சை எல்லாம் சேர்ந்து ஒரு நிறத்தை அதுக்கெல்லாம் வெள்ளை நிறம் மறைஞ்சு. இனி இதுல இருக்கிற ஒவ்வொரு தாக்கத்தையும் நீங்கள் என்ன செய்யணும், எழுதணும். தாக்கம் தெரியாண்டு இல்லை தானே, ஏற்கனவே நீங்க எல்லாம் எழுதினதான். நீங்கள் அங்காள கம்ப்ளீட் பண்ணுங்க. என்றால் அங்காள என்ன பெருசா கேள்விகள் ஏற்கனவே செய்த கேள்விகள் மாதிரி தானே.
சரியா? நான் இதோட நிறைவு செய்து கொள்றேன். நான் அடுத்த சனி ஞாயிறும் இதோட மினக்கடை புறம் போல பரவாயில்லையா? செய்வோம். உங்களுக்கு இன்றைக்கு അതിന്റെ അടുത്ത 2வது எக்ஸாம் நடக்கும். சரி, டி பிளாக்கிന്റെ மீதி கேள்வி அடுத்த எக்ஸாம் வந்து இன்றைக்கு நடக்கும். இரவு 9 மணிக்கு லிங்க் போடுவேன். அதுக்கிடையில நீங்கள் விட்ட தவறுகளை ஒரு திருத்திக் கொள்ளுங்கள்.